ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் டீம் பிராக்டிஸை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் அவங்க எங்க பிராக்டிஸ் பண்றாங்க, நீங்க சென்னையில இருந்தா நேர்ல பார்க்கவே வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸோட புது ஸ்டார்டிங் 7 சொல்லிட்டு ஒன்னு ரூமர் கிளம்பி போயிட்டு இருக்கு. சாகர் ராத்தி இல்ல டீம்ல அப்படிங்கிற ரூமரும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பிராக்டிஸ் கேம்ப்ல எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம திரும்பவும் ஒன்ஸ் அகைன் உமன்ஸ் வேர்ல்டு கப் தள்ளி போயிருக்கு. எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இந்த வீடியோ காத்துட்டு இருக்கு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் டீம் இதெல்லாம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் 2 இருக்கு. அதாவது மத்த கபடி நியூஸ் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். 2 நாளா நான் ரெகுலர் வீடியோஸ் போடல, ஆல்ரெடி பேக்கப் எடுத்திருந்த வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். பிகாஸ் நான் நேட்டிவ்க்கு டிராவல் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால உடம்பு கொஞ்சம் சரியில்லை எனக்கு. ஸோ சாரி. அண்ட் இப்போ அந்த நியூஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். 52வது இன்டர் சர்வீசஸ் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு இந்த 2025. ரெட் ஆர்மி டீம் வந்து சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத தட்டி தூக்கி இருந்தாங்க. வேற லெவல் அச்சீவ்மெண்ட், இதுல டவுட்டே வேணாம். ஸோ இந்த ரெட் ஆர்மி டீம்ல தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கோச்சான அலெக்ஸ் பாண்டியனும் இருக்காருங்கிறது கூடுதலான விஷயம். ஃபைனல் அப்படிங்கிறது ரெட் ஆர்மிக்கும் இந்தியன் நேவிக்கும் நடந்துருந்துச்சு. அதுல ரெட் ஆர்மி ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு தரமான மேட்சா இருந்துச்சு, இதுல டவுட்டே வேணாம். அண்ட் இது இல்லாம இன்னொரு நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான நியூஸ், நிறைய பேர் என்ன பேச சொல்லி கேட்டுட்டு இருக்க ஒரு நியூஸும் இதுதான். 2வது உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்கிறதா இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அது நடக்க போறது கிடையாது. அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்பை தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. இது எதனால எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா ஸ்பான்சர்ஸ் யாரும் வரல. இதை டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு டெலிகாஸ்ட் பார்ட்னரும் உள்ள யாரும் வரல. ஸ்பான்சர்னா அது பேசிக்கா நடக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, இதை தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது தள்ளி மட்டும் தான் வைக்கிறாங்க, நடத்தாம போக போறது கிடையாது. இது எப்ப தள்ளி வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பிகேஎல் நடக்கிறப்போ கபடிக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்கும், அதுக்கான டெலிகாஸ்ட் பண்ணர்ஸும் ரொம்ப அதிகமாகவே வருவாங்க. ஸோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணி இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பையும் நடத்திடுவோம் அப்படிங்கிறது இப்போ பல பேரோட எய்மா இருக்கு. ஸோ அதனால தான் இப்போதைக்கு தள்ளி போட்டு விட்டுருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் பற்றி ஒரு அப்டேட்டுமே இல்லை, ஆகஸ்ட் 3 அன்னைக்கு மேட்ச், ஒரு ஆடு கிடையாது, அதை பற்றி ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, அது எப்போ நடக்க போகுதுங்கிறதான ஷெட்யூல் கிடையாது, அஃபிஷியல் அப்டேட் டீம் எது, டீம் யாரெல்லாம் வரப்போறாங்க அதுவும் கிடையாது. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு, செத்து போய் கிடந்துச்சு அந்த நியூஸ் எல்லாமே. பட் இப்போதைக்கு ஒரே ஒரு சின்ன நியூஸ், அதுவும் பேட் நியூஸ் தான், போஸ்ட்போன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் கபடி மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் இல்லாதது, டெலிகாஸ்ட் பார்ட்னர் வராதது, இதனால பல டோர்னமெண்ட்ஸ் வந்து தள்ளி போகுது. ஏதோ லீகுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கும் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஐம் ரியலி சாரி, அப்டேட்டை நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன். பட் இதான் உண்மை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நாம இப்போ தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக தமிழ் தலைவாஸ் டீம் ரொம்ப மும்முரமா இப்போதைக்கு பிராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில தான் நடக்குது. பொன்னேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொன்னேரியில இருக்கிற ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல தான் இந்த பிராக்டிஸ் எல்லாமே தமிழ் தலைவாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷியல் அப்டேட்டே சென்னையில தான், பொன்னேரியில தான் தெரிஞ்சிருச்சு. பட் அது எங்க நடக்குது, எப்படி இவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க இருக்கிற நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி அவரோட பேரு. ஸோ அவர் வந்து எனக்கு வீடியோஸ்லாம் அமைச்சிருந்தாரு, நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல இப்போ, இது எல்லாமே அதுதான். ஸோ அவர் எடுத்த வீடியோ இது வந்து அவங்க பிராக்டிஸ் பண்றது அவர் எடுத்திருக்காரு. அண்ட் பவன் ஷராவத் கூட பிளேயர்ஸ் எல்லாம் போட்டோவும் எடுத்திருக்காரு. ஸோ நீங்க சென்னையில இருந்தீங்க, பொன்னேரி பக்கமா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ். தமிழ் தலைவாஸ் டீம் போய் மீட் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறது. ரொம்ப காலம் இங்க இருக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கதான் அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் அங்க இருக்காங்க, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் இண்டோர்ல வந்து மெயின் பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாம கொஞ்சம் வார்ம் அப் பண்ணவும் இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா கேம்ஸ் ஆடவும் இவங்க வந்து வெளியே அவுட்டோர்லயும் பிராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து அங்க போய் நேரில் பார்த்து போட்டோஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருக்காரு. பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்ற டீம்ஸ்லாம் வந்து பெருசாக அவங்களை மீட் பண்ண கூட விடுவாங்கன்னு தெரியல. தமிழ் தலைவாஸ் டீம் வந்து கொஞ்சம் விடுறாங்க, அது பார்க்க நல்லா இருக்கு. இது இல்லாமல் நிறைய அவங்களோட ப்ராக்டிஸ் வீடியோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால் இந்த காம்போவை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற போயிட்டு இருக்கு. இடையில சாகர் ராத்தி வேற மிஸ் ஆகிட்டாரு. எங்கப்பா சாகர் ராத்தி ஆளை காணமே அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கு இப்போ முக்கியமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. எஸ், அது நம்ம ஆதிபுரோகிட்டையும் கேட்டேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில சோர்சஸ் கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கும் போது ஒன்று மட்டும் தெரிஞ்சது, சாகர் ராத்தி இடையில 2-3 நாள் வந்து பிராக்டிஸ் கேம்ப்ல இல்லை.
எஸ், தமிழ் தலைவாஸ் கேம்ப்ல அவர் இல்ல. விசாரிச்ச வரைக்கும் சோர்சஸ் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் பர்சனல் ரீசன் காரணமா அவர் நேட்டிவ் போயிட்டு வந்தாருப்பா, மத்தபடி அவர் எதுவுமே கிடையாது, அவரோட ஊருக்கு போயிட்டு வந்தாரு. சம் பர்சனல் ரீசன் காரணமா சாகர் ராத்தி திரும்பவும் டீம் கூட ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஸோ சாகர் ராத்தி எங்கேயும் போல நல்லா தான் இருக்காரு. அவர் இல்லைங்கன்னா உடனே இன்ஜுரி அப்படி இப்படிங்கலாம் நிறைய கிளப்பி விடப்பட்டது. அதுக்கும் ஒரு 10% சான்ஸ் இருக்கு. பட் சாகர் ராத்தி இப்போதைக்கு பர்ஃபெக்ட் தான், வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. அது குட்டி நிகில் அப்படின்னு தான் இப்போதைக்கு கேள்விப்பட்டேன். சாகர் ராத்தி வந்து இப்போதைக்கு பர்சனல் ரீசன் காரணமாக தான் டிராவல் பண்ணிட்டு திரும்பவும் டீம் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். எஸ், இடையில 2-3 நாள் வந்து சாகர் ராத்தி காணாம போயிருந்தாரு அப்படிங்கிறதும் உண்மைதான். சாகர் ராத்தி டீம் கூட இல்லை. அப்பதான் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணி ப்ரோ சாகர் ராத்தி டீம்ல இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னும் இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணலையா, இதான் என்னோட ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சாகர் ராத்தியை பற்றி அப்டேட் இவ்வளோ தான். இது இல்லாமல் தமிழ் தலைவாஸ் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வீடியோவில் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து செமையாக இருந்துச்சு. அதாவது இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா அப்படிங்கிற சாங் தான் அவங்க வந்து ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதை பார்க்கவும். அண்ட் அந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் 7 மாதிரி. அதில் வந்து பவன் ஷாவத், அர்ஜுன் தேஷ்வால் இருந்தார், நித்யேஷ் இருந்தார், ஆஷிஷ் இருந்தார், இது இல்லாமல் தருண் துல், இன்னொரு யங் யங்ஸ்டர் வந்து யாதவ் இருந்தார், கூடவே இந்த பக்கம் ரைட் கார்னருக்கு சுரேஷ் யாதவ் இருந்தார். ஸோ இதுதான் புது ஸ்டார்டிங் 7 அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைச்சிட்டாங்க, நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டால டிஎம் பண்ணி அவ்வளோ டிஎம் வருது, இவங்க தான் ப்ரோ புது ஸ்டார்டிங் 7 அப்படிங்கிற மாதிரி. இல்லை பாருங்க சாகர் இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மேபி சாகர் இல்லாட்டி சுரேஷ் யாதவ் தான் அங்கே ஆடுவார்னு வச்சுக்கோம். ஆனால் இது இல்லாமல் இன்னும் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நமக்கு வரணும், மொயின் சஃபாகியும் அலிரேசாவும். ஸோ இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களும் பிளேஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே அந்த 3வது ரைடராக மொயின் சஃபாகியை பிளேஸ் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. நரேந்தர் கண்டோலா ஏன் இந்த ஸ்டார்டிங் 7 இல்லைங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. மேபி இப்படி ஒரு ஸ்டார்டிங் 7 வச்சு அங்கே ப்ளே பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இன்டர் டீமுக்குள்ள மேட்ச் நடக்கும், அதாவது டீம்லேயே 2 ஸ்டார்டிங் 7 பிரித்து ஆடுவாங்க. அப்படி ஒரு ஸ்டார்டிங் 7 தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும். சாகர் இல்லாமலோ நரேந்தர் இல்லாமலோ டீமில் ஸ்டார்டிங் 7 பிளேஸ் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை ப்ராக்டிஸ் கேம்ப்ல அவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா இதுவும் நடக்கும். இப்போ நீங்க பார்க்குற அதே ஸ்டார்டிங் 7 பிளே ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த யங் ரைடரான யாதவுக்கு பதிலாக மொயின் சஃபாகியை பிளேஸ் பண்ணி ஆட வைக்கவும் தயங்க மாட்டார்கள். இதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு டீமோட ஒரே மோட்டிவ் சாம்பியன்ஷிப் அடிக்கணும். ஸோ பிளேயர்ஸை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, சென்டிமெண்ட்லாம் அங்கே வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஸோ அண்டு சூப்பராக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, தரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பேப்பர் வைஸாக சூப்பர், பார்க்க நல்லா இருக்கு. சாம்பியன்ஷிப் அடிச்சு காட்டினா தான் இது எல்லாமே ப்ரூவ் ஆகும். அதையும் 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் போய் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.